ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன கேம் ப்ளே பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கிராணி லெகசி தான் ப்ளே பண்ண போகிறேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் மூடு. இருங்க உங்களுக்கு காட்டிடுறேன் கிறிஸ்மஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா கேவி. ஓகேங்களா, வாங்க நம்ம கிறிஸ்மஸ் மூடுக்குள்ளே விளையாட போயிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசன்ட் 5 இருக்கட்டும், ஏன்னா டோர் எஸ்கேப்க்கு அதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி வருது பார்த்திங்கன்னா தூக்கத்துலேருந்து எந்திரிக்க மாதிரி, அதை ஸ்கிப் பண்ணுறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கான். அதை உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இருங்க வந்துட்டோம். ஓகே, வரதான் போகுது. வந்துட்டான். ஓகே, வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஷேக் பண்ணலாம். வந்துடுவேன். எனக்கு டக்குன்னு வந்துட்டு நான் ஷேக் பண்ணதுனால தான் எனக்கு வந்துச்சு. உங்கள் மொபைலை நீங்களும் ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். கேமில் அச்சஸில் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போயே நான் சொல்லிடுறேன், கேமில் அச்சஸில் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீடு லைட்டாக இருக்கும். ப்ரிசன்ட் 5 தானே அனுப்புகிறோம். வெப்பன் கீ அங்கே இருக்கேன். அங்கே பாருங்கள் இந்த நாட்டு கேவியை. கேவி பட்டுன்னு போ. கதவை மூடி விட்டுணும். கேவி பார்த்துட்டாங்க. இந்த நாட்டு கேவி பார்த்தா இப்படி தான் ஆகும் ஸ்க்ரீன்லாம். சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கேமு. இங்கே பாருங்கள், 2ங்க நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெப்பன் கீ எடுத்து கேவியை போட்டு தள்ளனா தானே நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். அந்த கேவியை போட்டு தள்ளலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கலாம். ஐயோ, உள்ளே வேறு பூர மாட்டான். புகுந்துட்டாங்க. இப்போ இந்த செடி ஹாலிடே டெக்கரேஷனோட இது சூப்பராக இருக்குல்ல. நிறையவே மூடு இருக்குது. நான் ப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ செடியை எடுத்துட்டேன். எதுக்கு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா கிளவி வர வைக்கிறதுக்கு தான். வரட்டும். கேவி வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். வெப்பன் எடுத்து இப்படி சொருவிடு வந்தான். இவளை சொருவிட்டோன்னு வைங்களேன். இப்போ அவள் டெய் ஆகிடுவா. கேவி நவுண்டுக்கோ கேவி. ஐயோயோ, இந்த கேவி விஷயம் என்னால் முடியுங்க. உண்மையாக சொல்கிறேன், இந்த கிளவியால் நான் வந்து பார்த்திங்கன்னா வெறுப்பாகுது. இப்போ வந்து வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக சுட்டோன்னா அதான் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பொருள் கிடைக்கும். இப்போ இன்னும் இதை வேணால் எடுத்துகிட்டு நேராக கீழே தூக்கி போட்டுடணும். அப்படி தான் நான் எப்போவுமே பண்ணிகிட்ருப்பேன். திரும்ப வந்துடுவேன். நான் எப்போவுமே அந்த ட்ரிக்கு தான் பண்ணிகிட்ருப்பேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்பி ஸ்க்ரூ ட்ரைவர் வர்றா, என்னடா பண்ணுறேன். கார்கி பாருங்கள் என்னென்ன கலரில் இருக்க போகுதுன்னு. ஓகேங்களா, இப்போ வாங்க போய் வெட்டணும். அதை நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் நார்மல் ப்ரோவாகிட்டுருக்கேன். இன்னும் இல்லை, நான் ஒன்றா நூபாக தான் இருந்தேன் கிராண்டில். ஓகேங்களா, இப்போவே சொல்லிடுறேன், நான் ஒரு நூபு. பாருங்கள், கார்கி ப்ளூ கலரில் மாற்றிருக்கேன். அதெல்லாம் இது வேணால் வெள்ளை கலரில் இருக்குது டிஃபால்ட்டாக. என்னடா ஆச்சு, ஏதாச்சும் மோடு நம்ம தான் போடணுமோ அப்படின்லாம் நினச்சேன். தலை தான் பார்த்தேன். ஒரு இது கொடுத்தேன் உங்களுக்கு, நான் எண்டிங்கில் காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி கீழே போட்டுருவோம். நான் நெக்ஸ்ட்டு நான் மேலே போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காக்கா கிட்ட தான் மாஸ்டர் கீ இருக்குது. பெருமாலாம் தெரில, ஆனால் இருக்குது காக்கா கிட்ட தான். ஓகேங்களா, வாங்க போய் காக்கா கிட்டேருந்து மாஸ்டர் கீ வாங்கலாம். ஏன்னா நம்மளுக்கு மாஸ்டர் கீ ரொம்ப தேவைப்படுது. இப்போன்னா இதை இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு டக்குன்னு ட்ராப் பண்ணிட்டு டக்குன்னு போய் மாஸ்டர் கீ எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மாஸ்டர் கீயை இதுக்கு மேலே தான் நம்மளோட சம்பவம் ஸ்டார்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லை, கிராணி வீடியோவுக்கு லைக்கை போட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேட் ஆகும். ஓகேங்களா, கிளை தான் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு கிளை டெத்து மூமெண்ட். மறுபடியும் ஒன்றா வெப்பன் எடுக்கணும். இப்படி எவ்வளோ சுடணும். டக்குன்னு வெப்பன் எடுக்கணும். இப்படி தூக்கி வெடிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம எஸ்கேப் ஆகிற பொருளெல்லாம் எடுக்கணும். இப்போ நான் இந்த மாதிரி கீழே போட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ செயின் கட்டுறதுனா இங்கே தான் இருக்குது பார்த்திங்களா. கிரே கலருங்க செயின் கட்டுரு. வாங்கினேன் அரை காயினா. ஏன்டா இப்போ ஒரு காயின் இருந்துச்சு. எதுக்கடா நேரம் இதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அமுக்கி விட்டேன். ஏதோ கை தவறி ஸ்லிப்பாகி தான் அமுக்கிச்சு. அதுக்கு என்னென்னா இப்படி வந்துட்டுங்க. சரி, ஓகே. எப்போவுமே நான் வேணா டைமை டைம் வேஸ்ட் பண்ண முடியலாம். அங்கே போய்ட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம் நம்ம. ஓகேங்களா, இப்போ வந்து அதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இங்கே வச்சுக்கலாம். இது வேங்கடா வெஸ்ட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா விச் ஹேண்டில் வேறு எடுத்துகிட்டு போனோம். விச் ஹேண்டில் வேணால் தேவைப்படுது. டக்குன்னு குதிரா ஏன்டா இது பண்ணுறதுங்க. ரீஸ்பான் ஆகிறதுக்குள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய வேலை பார்த்துருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா தெரியும் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோ இங்கே சைடில் என்னோடய அந்த கைப்பட்டு நாமுங்கிற இடம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பார்ப்பியா பார்க்குறான் பாருங்க தலைவர் திரும்பிங்க எனக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி தான். அங்கே பாருங்கள், உள்ள ஹேமர் தான் இருக்குது எனக்கு தெரியுது.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேட்லாக்கி வேணும். அதனால் நம்ம ஒன்றா நேராக எஸ்கேப்பை முடிக்க போகிறோம். ஓகேவா, வாங்க போகலாம். எஸ்கேப் ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஒரு லைக்கை போட்டு ஒரு ஷேரை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கப்பா. ரொம்பவே ஒரு மோட்டிவேட்டிவாக இருக்கும். ஓகேங்களா. செயின் கட்டுற கிரே கலர்னால் இன்னும் நான் எதுக்கும் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட்டு கிளவி போடு. கிளவி அப்பப்போ போட்டு தான் இருக்கேன். கிளவிக்கு மூளையில் இது இருக்கான்னு தெரில. ஓகேங்களா, வாங்க போகலாம். இப்போனா இதை திறந்து விட்டோம். இப்போனா மேலே இந்த கீஸ் பான் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். வந்துட்டுருக்கா கிவியை போட்டான். சூப்பருங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஒன்றா எண்டுக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். நிறைய பேர் ஒன்றா கிட்டத்தட்ட 8 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. இவனை ஓப்பனே பண்ணி உள்ள பாருங்க. ஐயோ இவனா தம்பே 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 ஐயா வராங்க. ஆடா பாய் சீரிட்டு வந்து என்னத்தை பண்ணுறான் பாருங்க. அடிச்சிட்டாங்க. நம்மளே வடிக்கிறான். சரி ஓகே வாங்க போடலாங்க. அவன் ஒரு காமெடி பீஸுங்க. ஓகேங்களா. ஓகே, இந்த பிரஞ்சத்துக்கு உள்ளே இருக்கிற இடத்துல அடிச்சு விட்டுலாம். ஜம்பே. இப்போ பார்த்தீங்கன்னா சீவரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். சீவர் பாருங்கள் கொஞ்சம் எப்படி சொல்லலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. இப்போ வந்து இவரை இந்த ஏஞ்சில் நான் ஐயோ என்னடா அது ஏங்க, என்னதுங்க அது? என்னதுங்க அது? அடா பாவிகளா, என்ன ஐட்டங்களோ. சூப்பர் டீ பேட்டினிலே திட்டானாலே தெரிஞ்சு விடும் அப்படின்ற ஒரு கொசு வருது. அடா பாவிகளா, நான் அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் என்ன பண்ணுவேன், எங்கள் வீட்டில் அதை எப்படியாச்சும் அதை பிடிச்சிட்டு வந்தாச்சு எங்கள் வீட்டில் வச்சுப்பேன். எங்கள் வீட்டில் கொசு தொல்லை அதிகம். போயிட்டுருப்பான்ற நம்பிக்கையில் போவான் ஃப்ரெண்ட்ஸ். போகிறேன். நம்ம போகாத அட்வென்ச்சரா. ஆனால் அவள் எந்த பக்கம் பார்ப்பான்னு எனக்கு தர்ற. ஐயோ அவள் பின்னாடி பார்க்குற மாதிரி இருந்து முன்னாடி பார்த்துட்டானா அவ்வளோதான் நான். ஓகேங்களா, அவ்வளோதான் நான் பார்த்துக்கணும். அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கிட்டே போவோம். அவள் வர்ற கால் மட்டும் திரும்பி வந்துடுங்க. பார்ப்போமா வரலங்க. ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ் கொசுமா இருக்குது பார்த்துக்குங்க. அப்படி தான் அவங்க கண்ணு போல். இந்த ஸ்பைடர் தாங்க பெஸ்ட்டு. கரெக்டாக அந்த பக்கம் டேர்ன் ஆகிட்டா நம்ம இந்த பக்கம் கட் அடிச்சுட்டு போயிடுவோம் தான். ஓகே தேங்க்யூ. இப்போ இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எஸ்கேப் பார்க்கணும். அதனால் இப்படி தள்ளி விட்டு ஐயோ இதை யாரா ஆட் பண்ணா? அதுக்குலாம் அந்த கேவியே வந்துருவாடா. போங்கடா இங்கே ஒன்றே. அதுக்குள்ளே அப்படியே இதுக்குள்ளே பூந்துருவேன் எப்பவுமே. ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கிளவி அந்த பக்கம் போகிறாங்க, அதுக்கும் பார்த்துக்கேன். அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. நான் ஃப்ரான்ஸ் போகிறாரா போரியாடி. போயிட்டுருப்பா. வாங்க நம்ம தைரியமாக போவோம். பட் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். யாரா என் காமெடி பீஸ் நான் வந்து படா சார் இவனை பாருங்களேன் விருப்பத்துறான். ஓகே வாங்க போகலாம். இதுக்கு மேலே கிளவியை போட்டு தள்ளிட்டு நம்ம பாட்டுக்கு எஸ்கேப்பு தான். நான் பாட்டுக்கு எஸ்கேப் தான் ஆக போகிறேன். இருங்க இந்த இதில் இங்கே போட்டு இதையும் இங்கே போட்டு பேப்பான ஏடு. இப்போ கிளவியை போட்டு தள்ளுன்ற மாதிரி. கிளவி நீ டக்குன்னு வா. கிளவி வந்துட்டா. ஃபைனல் மூமெண்ட் ஆஃப் கேவி பாய். ஓகே கிளவி பாய். பாய். மறுபடியும் உன்னோட வீட்டில் இருந்து தப்பிக்கிறேன் பாரு. சே கிளவியே அந்த வாட்டி பார்க்கலாம். எஸ்கேப் ஃப்ரெண்ட்ஸ் டேடம். ஓகேங்களா, ஒரு வேலையை எஸ்கேப் ஆகிட்டோம். இப்போ நான் ஒரு வேர்டு சொல்கிறேன். கிளவியே இல்லையா போ. கிளவி பார்க்குது என்னடா இவன் தப்பிச்சு போயிட்டான். என்னங்க இது மைன்கிராஃப்ட் ஸ்குவாட் மாதிரியே இல்லை. இப்போ வரும் பாருங்க வரும். மேரி கிறிஸ்மஸ் பாய் கேவி அங்கே பாருங்க அது எப்படி வருது. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 காயின் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் 2 இருக்குது. நான் கிராண்ட்பா ஆப்ஷன்லாம் நான் வாங்கவே இல்லை. ஏற்றினது ஜஸ்ட்டு நான் இப்போ தான் ஏற்றினேன். இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட்டுக்கு பக்கத்தில் இங்கே இருக்குது பார்த்திங்களா. இதை சும்மா அமுக்கி பார்த்து இதை தான் அமுக்குனா அதை கொடுப்பாங்கன்னு நான் நினச்சும் பார்க்கல.
எங்கே இருக்குது பாருங்கள் எனக்கு இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கீப் பண்ணியிருக்கேன். இன்னும் சில இதுக்கு அன்லாக் ஆகலை. வெப்பன் கீக்கு அன்லாக் ஆகலாம். சூப்பராக இருக்கும் வெப்பன் கீ பார்க்கவே. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். இதோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேமை முடிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.